உன்னுடைய பிஏவா இருக்கிற கதிர்முருக 1000 கோடி வச்சிருக்காரு. உன்னோட எடுபடியாக இருந்த பிஆர்ஓ ஏபிஆர்ஓ எழில 1000 கோடி வச்சிருக்காரு. தினகர எங்க வீடு வச்சிருக்க பிரம்மாண்ட பங்களா எங்க அடையாறுல, அதே போல பிரம்மாண்ட பங்களா அடுத்த வீதியில போஸ்ட் ஆபீஸ் வீதியில போய் பாருங்க. யாருக்கு? செங்கோட்டையில எழிலுக்கு. சார் பிஏக்கு சொல்றேன் சார், பிஏவே 1000 கோடி வச்சிருக்காங்க சார். அப்போ நீங்க எவ்வளவு, உங்கள்கிட்ட எவ்வளவு 1000 கோடி இருக்கும்? நான் பிஏக்களை சொல்றேன். கதிர்முருக இப்போ கோட்டூர் வர கவுன்சில். இப்போ அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, எடப்பாடிட்ட, ஐயா எனக்கு சைதாப்பேட்டை கொடுத்துருங்க எம்எல்ஏ சீட். 50 கோடி செலவு பண்றேன். டி நகருக்கு நீங்க ஆளை காமிங்க போடுங்க, அதுக்கு நான் செலவு பண்றேன். வேளச்சேரி நான் 3 தொகுதி செலவு பண்றேன், எனக்கு எப்படியே சீட்டை கொடுத்துருங்க. எனக்கு சைதாப்பேட்டை 3 தொகுதி நான் செலவு பண்ணிக்கிறேன். ஒரு தொகுதிக்கு 50 கோடி 150 கோடி ரூபாய் அப்படி அள்ளி வீசுறங்கிறார். யாரு? பிஏ எம்ஏ கூட, எம்ஏ பிஏ, அது நீங்க புரிஞ்சுங்க. சரி, டபுள் எம்ஏ. அப்போ எடப்பாடி இதே பஞ்சாயத்து தான். நீங்க இப்ப நாடாளுமன்ற தொகுதி வந்துருச்சு, இதுல அந்த தொகுதியில நீங்களே பாத்துக்குங்க, ஒரு நல்ல வேட்பாளர் போடுங்க. ஈரோட்ல வேட்பாளர் போடுறது. ஆமா, முத்துசாமி அங்க எம்பி தொகுதியில கடுமையா வேலை பார்க்கிறாரு. பிரகாசன் உதயநிதி நண்பர் போட்டு வேலை செய்யறாரு. நீங்க ஒரு வேட்பாளரை போடுங்க, திருப்பூர் வேட்பாளரை போடுங்க. வேட்பாளரை போட்டு திமுகவுக்கு ஃபைட் கொடுங்கன்னா ஆளையே காணும். சண்டை எதுக்கு சண்டை? இதுதான் சண்டை.